ஆப்வியஸாக வந்து அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஹார்ட் டு டச்சாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப இன்டெப்த்தாக டச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் இது ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்றது வந்து ஒரே ஆள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இது கண்டிப்பாக தெரியல எனக்கு. நடுவில் 1-2 சீன்ஸ்லாம் எனக்கு வந்து அழுகியே வந்துருச்சு. அண்ட் மோரோவர் நான் டேரக்டர்கிட்டையும் பேசும்போது அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சாங்ஸுமே சூப்பராக ஒரு சாங் ஒன்று அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நிறைய படத்தில் விஐபிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா அம்மா அந்த சாங் இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு சாங் இருக்குது. இன்டர்வல் பிளாக்ல ஒரு என்ன சொல்கிறது, நான் சொன்னால் அது ரிவீல் ஆகிடும், அதனால் அதை சொல்ல முடியாது. பட் இன்டர்வலில் ஒரு இதை செய்வானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். நான் இந்த போஸ்டர் பார்க்கும்போது எப்படி நினச்சி வந்தேன்னா கிறிஸ்டோபர் சைக்கோ எஃபெக்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஒரு தாய் சென்டிமெண்ட்டும் கலந்து அது வேறு மாதிரி ஜேர்னலில் போயிடுச்சு. புது கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு தான் ப்ரோ இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணால் நிறைய இந்த மாதிரி படங்கள் வெளியே வரும். பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு அவர் இன்ஜெக்ட் பண்ணார் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப டச்டாக இருந்தது. எனக்கே டியர்ஸாக இருந்தது. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது படம் நல்லா இருக்கு. ஸோ சைலண்ட் மூவி, சைலண்ட் கில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். மூவியுமே அப்படி தான் சைலண்ட்டாக வந்திருக்கு. பட் ஆனால் ஈஸ் அ கில்லர். ஆக்டிங் வைஸும் சரி, எமோஷனல் வைஸும் சரி, ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டிங் வைஸ் சொல்லணும்னா வந்து இந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம் 2 வேரியேஷன் காமிச்சிருக்காரு. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. லைக் கேர்ளாகவும் பாயாகவும். ஸோ ஃபஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லவே முடியாது, ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. அதே வைஸ் வந்து எமோஷன் ஆப்வியஸாக வந்து அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஹார்ட் டு டச்சாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப இன்டெப்த்தாக டச் பண்ணியிருக்காரு. ஸோ எமோஷனல் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, ஸ்டோரி வைஸும் ரொம்ப த்ரூ அவுட் த மூவி நல்லாவே ஒரு என்கேஜாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் மூவின்னு சொல்கிற மாதிரி இல்லை, சீரியஸாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூ மூவி, அப்கமிங் மூவி எல்லாத்துக்கும் நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக தந்தே ஆகணும். நீங்களும் வந்து தேட்டரில் பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சைலண்ட் மூவி வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம்மு. அம்மா மகன் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் கனெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் இது ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்றது வந்து ஒரே ஆள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே இது கண்டிப்பாக தெரியல எனக்கு. அண்ட் அவரோட ஹீரோயிசம் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ப்ரௌட். இவ்வளோ நாள் எங்கே இருந்தார் அவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. த்ரூ அவுட் த மூவி செமையாக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக நான் ஹீரோ கிட்ட பேசுகிறப்போ அவர் சொன்னார் இது அவரோட ஸ்கிரிப்டு, ஓன் ஸ்கிரிப்டு. அண்ட் அவரோட அம்மாவுக்கு பர்சனலாக வந்து கேன்சர் இருந்துச்சு. அது அப்படியே வந்து மரணப்படுக்கையில் இதை நான் யோசித்தது அப்படின்னு சொல்கிறப்போ நான் உண்மையாலுமே லிட்ரலாக படத்துலையும் அழுதேன், நேர்லேயும் வந்து அவர் சொல்கிறப்போ அழுதேன். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் மூவி அண்ட் டீம். சைலண்ட் மூவி பற்றி சொல்லணும் அப்படின்னா படம் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்ட்டு டேரக்டருக்கு சொல்லவே முடியாது. டேரக்டர் ஹீரோவாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வந்திருக்காரு. இது த்ரூ அவுட் த மூவி பார்த்திங்கன்னா அடுத்து என்னன்றத சஸ்பென்ஸையும் ஃபஸ்ட்டு கொண்டு வருது. அது போக அம்மா சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து இன்டெப்த்தாக வந்து ஹர்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே. அது லிட்டரலாக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நடுவில் 1-2 சீன்ஸ்லாம் எனக்கு வந்து அழுகியே வந்துருச்சு. அண்ட் மோரோவர் நான் டேரக்டர்கிட்டையும் பேசும்போது அவங்க சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. சீரியஸ்லி உண்மையாகவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வர மூவிஸ் எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பெரிய ஹிட்டு கொடுக்கணுமே. மோஸ்ட்லி உங்களுக்கு பெரிய ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து இவ்வளோ ஸ்டோரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்கவே இருக்காது. பட் சின்ன ஃபிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக வந்து அவங்க சீன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இவர் ஒரே ஆளே வந்து மேலாகவும் ஃபீமேலாகவும் பண்ணிருக்கிறதே வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் மோரோவர் இவங்களோட லுக்குமே வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் இருந்தது. ஸோ இது ட்விஸ்ட்டு வந்து கேட்டிங்கன்னா இவர் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்றத வந்து ஸ்டார்டிங்கில் தெரியல. பட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரிய வரும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஓவராலாக வந்து படம் தரமாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணுமே. எனக்கு வேறு வேர்ட்ஸ் தெரியல. பட் ஆனால் தரமாகவே இருந்தது படம் ஃபுல்லாகவே அம்மா சென்டிமெண்ட் தான் சார். அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு பேசும்போது அதில் எனக்கு என்ன வேர்ட்ஸ் கொடுக்கணுன்னுலாம் தெரியல. படம் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரியை அவர் எழுதியிருக்காரு. ரியல் லைஃப் ஸ்டோரியெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லா டேரக்டர்ஸும் வந்து கொண்டு வருவாங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக கொண்டு வர மாட்டாங்க. அண்ட் இதை பேசும்போது டேரக்டருமே வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு இது எங்கள் அம்மாவோட கதையை தான் வந்து நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து இந்த மனசு வரும்னு தெரியாது. அது எழுதுறதுக்கு முதல்ல சக்தி இருந்தால் தான் பண்ண முடியுமா. அந்த ஸ்ட்ரென்த் அவருக்கு இருக்குது, அந்த போல்ட்னஸ் அவர்கிட்ட இருக்குது. பட் ஓவராலாக படம் வந்து தரமான மாஸ் மூவி. டெஃபினட்டாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணேஷா பாண்டியனுக்கு சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு. அது அம்மா சென்டிமெண்ட்டு, அது எமோஷ்னல், அது பயங்கரமாகவே இருந்தது. எனக்கு மோரோவர் வந்து அந்த அம்மாவோட
கேரிங்கு அது பார்த்துக்கிற விதம் அது சூப்பராக இருந்தது. ட்விஸ்டன்லாம் வந்து நல்லா இருக்குது ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்கு அது ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராக இருந்தது ப்ரோ. அம்மா பாசம் இருக்கிறதுக்கு பிடிக்கும் ப்ரோ. மெயினாக அது வந்து அம்மா பாசம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ. படம் வந்து பக்கா ப்ரோ. ஆக்டர் அண்ட் டேரக்டர் கணேஷ் பாண்டி ப்ரோ வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சைலண்ட் மூவி. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இது போஸ்டர் பார்த்துட்டு நினச்சி என்ன சொல்கிறது சைக்கோ மூவி அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே போனேன். பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து என்ன சொல்கிறது அப்படியே ரொம்ப கொஞ்சம் மனசு உருகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவோட பாசம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு படம். ஸோ சாங்ஸுமே சூப்பராக ஒரு சாங் ஒன்று அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நிறைய படத்தில் விஐபிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா அம்மா அந்த சாங் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு சாங் இருக்குது. ஸோ எண்டு வரைக்குமே வந்து சூப்பராக சித்ரா மேம் பாடிக்காங்க, செம்மையாக இருக்குது பாட்டு. ஸோ படமே பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. ஸோ அதை நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. வந்து ஃபஸ்ட்டு டைம் நடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு. ஸோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், ஸோ பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாமே தரமாக பண்ணியிருக்காரு. அதில் அவர் வந்து அந்த பொண்ணை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாறுறது பார்த்தீங்களா, அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும் சீன்ஸு. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். அது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொன்னால் தெரியாது. ஸோ இந்த போஸ்டரில் இருக்க சீன் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாரில் இருக்க சீன் தான் இது. அதுலேயுமே வந்து தரமாக பண்ணியிருக்காரு. சூப்பர் ப்ரோ. மூவி கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். மியூசிக் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வேறு யாரோ போட்டாங்கன்னு நினச்சேன் ப்ரோ. சமய முரளின்னு போட்டிருந்தாங்க. பட் அதில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் போட்டிருக்கேன்னு லாஸ்ட்டில் தான் படம் எண்டு கிரெடிட்ஸ் தான் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரில, சூப்பராக இருக்குது மூவிஸு. ப்ளஸ் இது கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே போட்டிருக்காரு. பக்காவாக பிஜிஎம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ஹீரோக்காக இருக்கட்டும், ஸோ சஸ்பென்ஸ் இல்லை, எல்லா பிஜிஎம்மே பக்காவாக பண்ணியிருக்காரு, மாட்டியிருக்காரு ப்ரோ. நிறைய இதில் ரிவ்யூஸ் கூட பண்ணலாம்ல, அந்த மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பக்காவாக. படம் சைலண்ட் கரெக்டாக தான் இருந்தது. அந்த டைட்டிலும் கரெக்டாக தான் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். என்ன எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றதுலாம் தெரியாமல் இருக்கும். அந்த இன்டர்வல் பிளாக்கில் ஒரு என்ன சொல்கிறது, நான் சொன்னால் அது ரிவீல் ஆகிடும், அதனால் அதை சொல்ல முடியாது. பட் இன்டர்வலில் ஒரு இதை செய்வானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் வந்து செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அதான் நான் அவங்க டேரக்டர்கிட்ட பேசும்போது அவரே சொன்னது என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா அடுத்து வந்து உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்ராம்மா வாய்ஸு அதை கண்டிப்பாக சொல்லி அவனை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு அம்மா பாட்டு அதை அவங்க வாய்ஸில் கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ அம்மா பாட்டு நிறைய வந்திருக்கலாம், பட் இது வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்தது, அதனால் சொல்கிறேன். எனக்கு படத்தில் வந்து ஆக்சுவலி நான் படத்தையே பார்க்கல, பிரதரோட ஆக்டிங்கை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அது வேறு லெவலில் இருந்துச்சு அவர் ஆக்டிங். எனக்கு புதுசாக நான் இந்த போஸ்டர் பார்க்கும்போது எப்படி நினச்சி வந்தேன்னா கிறிஸ்டோஃபர் சைக்கோ எஃபெக்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஒரு தாய் சென்டிமெண்ட்டும் கலந்து அது வேறு மாதிரி ஜேர்னலில் போயிடுச்சு. படம் உண்மையாகவே வந்து நல்லா இருந்தது. படம் வந்து பேர் வந்து சைலண்ட்டுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து படமும் வந்து ஃபுல்லாக சைலண்ட்டாக போச்சு. சைலண்ட்டாக இருக்க ஒரு பர்சன் ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து படமாக இருந்தது. இது என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ரிவீல் ஆகிடும். இதை நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் படத்துக்கு போய் யாரும் பார்க்குற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். புது கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு தான் ப்ரோ இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணால் நிறைய இந்த மாதிரி படங்கள் வெளியே வரும். பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ப்ரோ. ராம் படத்துக்கு அப்புறம் ஒரு பெட்டராக வந்து அம்மா சென்டிமெண்ட் கிடச்சிது அப்படின்னா இந்த படத்தில் வந்து சொல்லலாம் ப்ரோ. அந்த ஃபீல் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று, தாயே தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருந்தது. அது அந்த சாங் சித்ராமா வாய்ஸில் கேட்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அந்த சாங்கில் இருக்க சீனும் அண்ட் சாங்கையும் வந்து நம்ம கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனெக்ட் ஆச்சு ப்ரோ. எடிட் வைஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில இடத்துலலாம் வந்து லேக் எல்லாம் தெரியும் ப்ரோ. பட் ஆனால் இந்த படத்தில் அப்படி பெருசாக தெரியலை. கண்டினியூஸாக வந்து ஆக்சுவலாக படம் போயிட்டே இருந்தது. பெரிய லேகெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்து என்னென்ன சீன் இருக்குன்றது போயிட்டு தான் இருந்தது தவிர்த்து அந்த அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்றது கெஸ் பண்ணுற மாதிரிலாம் சீன் வைக்கலை. அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்தது. மியூசிக்ஸும் வந்து கொஞ்சம் ஆப்டாக தான் இருந்தது. சில இடத்துல மியூசிக் நல்லா இல்லைனா நல்லா இருக்காது அந்த சீனை பார்க்கறதுக்கு. இது வந்து சீனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருந்தது. அதனால் வந்து படம் ஒரு ஸ்பீடாக வந்து போயிட்டே இருந்தது ப்ரோ. படம் போனது பெருசாக தெரியல ஃபஸ்ட்டு சொல்ல போனால். முரளி ராதாகிருஷ்ணன் ஆராத்தியா பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க ப்ரோ? அவங்களோட சீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் ப்ரோ வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரமும் அந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரமும் வரும். அந்த ரெண்டு இடத்துலையும் வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க இடத்துல அவங்க வந்து பெட்டராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்களோட லவ் சீன்ஸ்லாம் குட்டி குட்டி இடத்துல வந்து காட்டுறாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லவ்வபுளாக இருந்தது. பார்த்தா ஓகே
ஒரு லவ்வர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருந்தது ப்ரோ. மூவி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்டிங் பார்க்கும்போது ரொம்ப டெரராக இருந்தது. அவருடைய ஒரு அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து அந்த வே ஆஃப் வாக்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாரு. ரொம்ப நாங்கள் என்ன இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியாக இருக்குமோன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் டோட்டலாக அந்த ஜானரே அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். ரொம்ப சாஃப்டாகவும் கைண்டாக ஒரு சென்டிமெண்டலாக ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் ஆஃபு. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக மூவி பார்க்கும்போது அவருடைய எல்லாமே அவரோட டோட்டல் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருந்தது. அது ஒரு நியூ கம்மர் மாதிரி தெரியல, சொல்கிற மாதிரி ரொம்ப பக்காவாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வரணும் அப்கமிங்கிறது. இந்த மூவி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இவருக்காக அந்த நந்தினி சப்போர்ட்டிவ் கேரக்டர் வராங்க, அவங்களுக்காக இவர் பண்ணுற அந்த மர்டர்ஸ் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சென்டிமெண்டலாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் அம்மாவுக்கு அவர் இன்ஜெக்ட் பண்ணார் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப டச்டாக இருந்தது. எனக்கே டியர்ஸாக இருந்தது. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எந்த இதுலையுமே நம்ம பார்க்கல. இது வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு பையனே வந்து சாவடிக்கிறது எந்த மூவிலையும் வரல. இது ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸோ நல்லா நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஸோ நல்லா நடிச்சிருந்தார். ஸோ அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த எமோஷ்னல் அம்மாவுக்காக ஒரு கொஞ்சம் பண்ணுவார்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.